அனைவருக்கும் வணக்கம். இது 24ஆம் தேதி 5ஆம் மாதம் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது 2025. ஸோ உங்களால் பார்க்க முடியும், இந்த கர்நாடகா மும்பை சைட்லாம் அந்த ரெட் கலரில் இருக்கும். இதுதான் அந்த சைக்ளோனாக ஃபார்மேஷன் ஆக போகுது. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி உள்ளே இருக்கிற மாவட்டத்துக்கு நிறைய மழையை கொடுக்கும். ஸோ கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்திலே நல்ல ஒரு மழை இருக்கும். தமிழ்நாட்டிலையும் ஒரு சிறப்பான நல்ல ஒரு மழை இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ள மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை இருக்கும். உங்களால் அந்த ரேடாரில் பார்க்க முடியும் மேலே. ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே மழைக்கான அந்த மேகம்தான். ஸோ இந்த ரேடாரில் இருக்கிற இடம்லாம் நல்ல ஒரு மழை இருக்கும். இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தூறல் சாரல் மழை தான் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பெரிய மழை இன்றைக்கும் நாளை மாலை வரைக்கும் இருக்காது. மாலைக்கு பிறகு ஒரு நல்ல மழை காத்திருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இப்போது நிறைய இடம் வெள்ளக்காடாக முழுக போகிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது எந்த மாவட்டம், எந்த மாநிலம்ன்றதை நம்ம இப்போ சொல்கிறோம். வருஷம் இந்த மகாராஷ்டிரா மாநிலம் தான் வெள்ளத்தில் முழுகும். எக்ஸாம்பிள் மும்பை, பூனே, சூரட், குஜராத் மாநிலத்துலேயும் நல்ல ஒரு வெள்ளம் இருக்கும். ஸோ அதே போலவே இந்த வருஷமும் மும்பை, பூனே, குஜராத்தில் சில பல இடங்கள், சூரட்டு, இந்த மாதிரி பல இடங்கள்லாம் வெள்ளத்தில் மூழ்க போகிறது. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அரபிக்கடல் சீற்றத்தோடு காணப்படும். ஸோ பீச் ஓரம் யாரும் தயவு செஞ்சு போகாதீங்க. கேரளா கடலோர பகுதிகள், வெஸ்ட்டு கோஸ்ட்டு பீச்சஸ்க்கெலாம் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. இந்த வெஸ்ட்டு கோஸ்ட்டு விண்டு வந்தாலே இந்த கேரளா அப்படியே தனியாக தெரியும். ஏன்னா இந்த விண்ட்ஸ்லாம் ரீச் ஆகும்போது நல்ல மழை கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலத்திலலாம் நல்ல ஒரு மழை இருக்கும். தமிழ்நாட்டிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை இருக்கும். அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த கேடிசிசி அப்படின்ற மாவட்டத்திலலாம் என்னன்னா மழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை வெளுத்து கட்டுங்க. என்னப்பா இது வெயில் காலம்னு சொல்கிறாங்க, மே மாதம் அப்படின்றாங்க, பார்த்தா மழை இப்படி கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மழையை நம்ம இந்த வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம். ஒரு குறைஞ்சபட்சமாவது ஒரு 5 முதல் 7 சென்டிமீட்டர் வரை கேடிசிசியில் பதிவாயிரும். ஸோ இதுதான் கேடிசிசிக்கான அப்டேட். அப்புறம் மற்ற மாவட்டம், இந்த தென் மாவட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா இந்த கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இதனால் மழை தீவிரமாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போ பேசுவோம். ஸோ மழை கன்னியாகுமரிக்கு பொறுத்த வரைக்கும் மழை பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு இடியுடன் கூடிய கனமழை இருக்கும். இன்னைக்கு இரவு முதலே, ஒரு நள்ளிரவு முதலே ஒரு நல்ல ஒரு மழை தொடங்கிவிடும். ஒரு நள்ளிரவு ஒரு லேசாக ஒரு சாரல் மழையோடு அப்படியே தொடங்கி அப்படியே ஒரு கனமழையாக நாளை மாலை மற்றும் இரவு நேரத்தில் வெளுத்து கட்டிடுங்க மழை. கன்னியாகுமரி, அப்புறம் நெல்லை, ஸோ தூத்துக்குடியோட மேற்கு பகுதிகள், இந்த இடத்துலலாம் ஒரு நல்ல ஒரு மழை இருக்கும். ஸோ தேனி மாவட்டத்தில் எந்த இடத்துல நல்ல ஒரு மழை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடி நாயக்கன் ஒரு சைடு தாங்க நல்ல மழை இருக்கும். ஸோ தென்காசி அப்படின்னு எடுத்திங்கன்னா குற்றாலம் அருவிலாம் போவே கூடாது தான். ஏன்னா அப்படி ஒரு வெள்ளம் வரப்போகுது. டூரிஸ்ட்டுக்கெலாம் அலௌடு கிடையாது.
ஸோ அதே மாதிரி யாராவது இந்த குற்றாலம் அருவிக்கு போகிறதா பிளான்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படி ஒரு மழை காத்திருக்கு. மூணாறு, குமளி, கேரளா இந்த சைடெலாம் வந்து செம மழைங்க, செம மழை காத்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற இடங்க, ஸோ வந்து வால்பாறை, சின்ன கல்லாறு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தண்ணியில் மிதக்குமா மிதக்காதா அப்படின்னு வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த இடம்லாம் வந்து அதிகமாக வந்து ஃப்ளட்டு வரக்கூடிய இடங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்குவாங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு மழை இருக்க போகுது. நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம் செம மழைங்க. அங்கேயும் ஒரு நேற்றுக்கு வந்து ஒரு செம மழை. நேற்றுக்கு நைட்டு ஒரு ஈவினிங்லாம் வந்து ஒரு போல் ஒரு நல்ல ஒரு கருமேகம்லாம் சூழ்ந்து ஒரு செம மழை பெஞ்சிச்சு அந்த ஏரியாலாம். ஸோ வந்து இன்னும் இந்த மாதிரி கோழிக்கோடு, அப்புறம் வந்து திருச்சூர் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து கேரளாவில் உள்ள ஏரியாங்கள்லாம் வந்து போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து செம மழை அங்கேயும். அப்புறம் வந்து கொச்சி, திருவனந்தபுரம், ஆல்மோஸ்ட் எவ்ரி கோஸ்டல் ஏரியாஸ் இன் கேரளா அண்டு இந்த கொங்க நாட்டு மெயினாக சொல்ல இந்த கோவாலேருந்து மும்பை வரைக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே செம்ம மழைங்க, செம்ம கிளைமேட்டு. இதுதான் வந்து ஒரு கிளைமேட்டு. இந்த ஒரு மான்சூன் சீசன் தான் வந்து ஏர்லியராக வந்து தொடங்கிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ரெயின் வந்து ஜூன் மந்தில் தான் வர வேண்டியது, பட் வந்து இப்போ மேலே தொடங்கிடுச்சு. அதனால் வந்து இந்த மான்சூன் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி இருக்கும். அதுதான் கிடையாதுங்க. இது வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் போக போக இப்போ தான் என்னமோ புயல் வருன்றாங்க, மழை அப்படி அடித்து ஊற்ற போகுதுன்றாங்க. இப்போ தான் வந்து லேசாக மழையே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து கமெண்ட் பண்ணுறவங்களாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு மழை வந்து இருக்குன்றாங்க, ஆனால் மழையே இல்லையேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல பெஞ்சா அந்த இடத்துல பெய்ய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கதையே இனிமேல் வந்து கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இனிமேல் வந்து இந்த ஸ்கேட்டர்டான தண்டர் ஸ்டார்ம்ஸ் வந்து இனிமேல் இருக்காதுங்க. இனிமேல் வந்து மாவட்டம் முழுதுமாகவே வந்து ஒரு மழை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய குடும்பங்களும் பாதிக்கப்படும். ஏன்னா வந்து இந்த மாதிரி அதாவது தென்மேற்கு பருவமழைன்றது வந்து ஓவரால் இந்தியாவுக்குமே வந்து ஒரு ஒரு மழை தான். வடகிழக்கு பருவமழைன்றது வந்து ஆந்திரா, சென்னை, ஒடிசா அப்படின்றது தான். ஆனால் தென்மேற்கு பருவமழை சிம்பிளாக சொல்லணுன்னா தென்மேற்கு பருவமழை வந்து ஓவரால் இந்தியாவுக்கு வந்து 80% வந்து மழையை கொடுக்குதுங்க. வடகிழக்கு பருவமழைன்றது வந்து ஓவராலாக வந்து 20% தான் வந்து பார்த்திங்கன்னா மழையே கொடுக்குது. அப்போது வந்து தென்மேற்கு மழை தான் எல்லாமே. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபாய், see you.